கைஸ் நம்மள பல பேர் அழுக்கு தலையோட முடிவெட்ட போகும்போது பார்பர் ஏதாவது நினைச்சுக்குவாரான்னு நினைச்சுக்கிட்டே வந்து போயிருப்போம். பார்பர் அப்படி என்ன நினைச்சிருப்பாருன்னு இந்த வீடியோ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள வந்து போலாம். கைஸ் இங்க ஒரு முடி திருத்தம் செய்யக்கூடிய பொண்ணு ஒருத்தி பாத்தீங்கன்னா அதோட வாழ்நாள்ல இதுவரைக்கும் இந்த அளவுக்கு சிக்கலா வந்து அழுக்கான முடிய பாத்தீங்கன்னா பார்த்தது வந்து கிடையாது. அந்த பாட்டியோட முடிய பாத்தீங்கன்னா இவ சாம்பானதை போட்டு கழுவ கருப்பு கடல்ல பாத்தீங்கன்னா தண்ணியானது ஓடிக்கிட்டே வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் ஷாம்பு பாத்தீங்கன்னா அந்த தலைமுடிக்கவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட அழுக்கானது பாத்தீங்கன்னா அந்த பாட்டியோட முடியில வந்து போக வந்து மாட்டேங்குது. இதனால அந்த ஒரு பொண்ணு ரொம்பவே கடுப்பாகி பேசாம அந்த பாட்டிங்கிறது நம்ம அம்சலாம வந்து யோசிக்கிறா. அப்படி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பாட்டியோட கையில இருக்கக்கூடிய விலைமதிப்பட்ட ஒரு பிரேஸ்லெட்டையும் கால்ல போட்டிருக்கக்கூடிய சூவையும் பார்த்துட்டு நமக்கு போகும்போது டிப்ஸ் ஆனது நிறைய கொடுப்பாங்கன்னு வந்து நினைச்சுக்கிறா. பட் இப்ப அந்த ஒரு பொண்ணு பார்த்தனா முடிய கழுவுனதுக்கு அப்புறமா அதை விட ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல பாத்தீங்கன்னா மாட்டிக்க வந்து செய்யறா. முடிய நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாட்டியோட முடியானது ஒண்ணுக்கு ஒன்னா பாத்தீங்கன்னா பின்னி நல்லா சிக்கல் வந்து விழுந்துருது. அதை சரி பண்றதுக்காக எவ்வளவு ட்ரை பண்றா. பட் என்ன பண்ணாலும் அந்த சிக்கலை பாத்தினவளால எடுக்க வந்து முடியல. அந்த பாட்டியோட அனுமதியோட பாத்தினா அந்த சிக்கலான பகுதி அந்த பொண்ணு வெட்டி வந்து எடுத்துறா. இப்போ முடிய வெட்டினதுக்கு அப்புறமா அந்த பாட்டி கிட்ட இப்போ இதுதான் நியூ ட்ரெண்டிங் ஸ்டைல்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. பட் அந்த பாட்டிக்கு பாத்திர அந்த ஹேர் ஸ்டைல் ஆனது பிடிக்க வந்து இல்ல. எனக்கு இன்னுமே ஷார்ட்டா கட் பண்ண வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் அந்த பாட்டி சொன்ன மாதிரி பாத்தினா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேரை பாத்தினா ஷார்ட்டா வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா பாத்தினா ஹேர் ஸ்டைல் ஆனது பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாட்டி கிட்ட இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து கேக்குறா. பட் அந்த ஒரு பாட்டி பாத்தினா எனக்கு இன்னுமே ஷார்ட்டா வேணும்னு வந்து கேக்குறாங்க. அவங்க அப்படி சொல்ல அந்த பொண்ணு பாத்தினா கடுப்பா வந்து செய்யறா. பட் தன்னோட கோபத்துல பாத்தினா ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த பாட்டிக்கு பாத்தினா முடிவெட்ட வந்து ஆரம்பிக்கிறா. இந்த பாட்டியோடைய இந்த ஒரு செயலை பாத்தினா பக்கத்துல முடிவெட்டு இருக்கக்கூடிய மத்த நபர்களும் வந்து பார்க்க வந்து செய்யறாங்க. ஃபைனலா பாத்தினா அந்த ஒரு பாட்டி அவ பண்ண அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் ஆனது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் நமக்கு மிகப்பெரிய டிப்ஸ் ஆனது கிடைக்க போதுன்னு இவ எதிர்பார்த்துட்டு வந்து இருக்கா. இப்போ அந்த பாட்டி எழுந்திருக்கும் போது அந்த பாட்டியோட முதுகுல பாக்குறா. அதுல ஒரு QR கோடு ஒண்ணு இருக்கு. அந்த QR கோடை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு பாத்தினா அந்த இடத்தை விட்டு ஓட வந்து ஆரம்பிக்கிறா.